சபையில் இத்திருநாட்டு மன்னர்கள் இத்திருநாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவன் யாருன்னா இது வந்து நீராட்டு விழாக்கு ஒரு நாட்டி வாட வந்த ஒரு தாசி ஒரு வேசி ஒரு செவரி மாபெரும் சபையில எத்தனை அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் முன்னாடி உன்னுடைய தாசி என்ன பார்த்து தாசி நியாயமா இது நீதியாக நான் ஏன் வாழணும்? நான் எதுக்கு வாழணும்? நான் சாக போறேன். அண்ணா நீ சாக கூடாது. அவன் சாக கூடாது. நீ சாக கூடாது. நீ சாக கூடாது. ஐயோ நீ சாக கூடாது சொல்லு. எப்போது உன்னை தாசி வேசி என்று உரைத்தாலோ எப்போது என் தங்கையை முன்பே உன்னை நான் திருமணம் செய்து கொடுத்தேன். இருந்தாலும் யாரு என் தங்கை நாட்டு இளவரசி என்னுடைய நாத்தனாரு. இதுக்கப்புறம் அதனால என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்ல எவ்வளவு பெருமையா அவ்வளவுதானே. இதோ சீக்கிரமா சொல்றேன். சீக்கிரமா வந்து நினைத்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகிறேன். அந்த தெய்வத்தை பார்த்து தாசி வேசி என்று சொல்லலாமா? அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. என்னால சொல்ல முடியாது. நிச்சயமாக சத்தியமாக முடியாது. மனதாளி துடிப்பதென்ன
அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி குடும்பத்தை கெடுக்கும் என்ற கோடாரி காம்பி இந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கிறாள். என்ன ஒரு அடக்கம் பார்த்தால் இருந்தாலும் அவ தெரிஞ்ச பெண்ணல்லவா, அவ தெரிஞ்ச தெரியாமல இவர் பார்த்து அனிவ தவற பேசிட்டா. என்னோட நாதனார் கிட்ட 10 நிமிஷம் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு நான் பஞ்சல இருக்குதா, இனிமேல் அவளுக்கு தங்கையே கிடையாது, நானும் அவளுக்கு அண்ணனும் கிடையாது. சீக்கிரமா பாப்பா வர சொல்ல 18 48 சீர 2 வாங்கிடுவா. சைலண்ட் முத்தழகி, நான் யாருமா? நீயா? நீ ஒரு தாசி வேசி, நீ ஒரு தெவடியா? சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். சரிப்பா. அதெல்லாம் உங்க அண்ணனை திருமணத்துக்கு முன்னாடி. இப்போ நான் இந்த நாட்டு மகாராணி, உனக்கு பொண்டாட்டி. யார் சொன்னது? உனக்கு அண்ணி. யாரு சொல்லணும்? நினைப்புதான் பொழுப்பு உன் கிடைக்குன்னு அண்ணன் சொல்லுவாங்க. என்னை தொட்டு தாலி கட்டிட்டான். இப்ப நான் யாரு அதாண்டி நினைப்புதான் பொழுப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நான் இறுதியா கேக்குறேன். நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியாது. அப்படி கொடுங்க உனக்கு, கையில் கொடுங்க உனக்கு. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. தோப்பு, தோப்பு. அடிப்பாவே, இறைவனவை சோதனைகள் என் இதயத்திலே வீழ்கின்றன.
இருவிழிகள் நீரலைகள் இருவிழிகள் நீரலைகள். என்ன ஒரு ஆணு இருந்தா ஒரு அண்ணன் கூட பார்க்காம என்ன பார்த்து எப்படி சொன்னேன்? நீ வருதா சீனி வருவே சீனி வருத்தபடி அனு சொன்ன முட்டழகி என்னமா சொன்னேன்? எப்படியானு சொன்னோம். யாரு பேர் முட்டழகியாப்பா? பேர் முட்டழகியா? உன்னை கேட்டனா உன்னை கேட்டனா உன்னை கேட்டனா உன்னை கேட்டனா கேவலம் யாருமே வளர்த்துற வேலைக்காரன் நாய் நீ. அப்ப நீ யாரு? நான் யாரு? எப்படியா தானே யார் தேவடியா? யார தேவடியா? யார் தேவடியா? வித்யா யாரு கூட்டு போற? உன்னை விட்டு போறாங்கம்மா. அவ எங்கடா போற? எங்க போற? எங்க போறாவ? லாரி டிரைவர் என்ன கூட்டம் அங்க போற. ஐயோ என்னது? எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போற? என்னத்த என்ன ஊருனியா? நல்லா இருந்தேன். டாபர் மாமாவை ஆக்கல. இந்த என்ன ஊரு சொல்றா? என்ன ஊரா? மண்ணூர் போற மாதிரி தெரியே. போட்டுக்கிட்டு கட்டாக்குதேமா. இரு வரேன். 2 பழம் போட்டு வரேன். விஜயா விஜயா மேலே அறிவாயா? இவருக்கு எப்படி மாற? ஆமா நீ யாரு? கேவலம் ஒரு வேலைக்காரன் நாய். நான் யாரா? நாட்டு மக்கள் எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க? ஒரு மரியாதை கிடையாதா? என்ன பேசுற நீ? என்ன பேசுற? எதுவும் பேசல. பேசக்கூடாதுடா. பேச மாட்டேன். பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேசக்கூடாதுடா. பேச மாட்டேன். நீ எப்படியா? பேச மாட்டேன். தெய்வம் 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 எப்படியா காலெல்லாம் வேணும்? என் தாய் நாங்க லவ் பண்ணிக்கிறீங்களா? யாரு வாயில வாயில வாசம் வச்சு கேட்க வேற மாதிரி கேட்கட்டா உனக்கு கேட்க உனக்கு எது கண்ட்ரி ஆடி நடக்கிறா? எப்படி எது கண்ட்ரி எதை கண்ட்ரி ஆடி நடக்கிறா? இது சூத்தான் எல்லாரையும் நான் தூத்து தம்மாட்டிக்கிறான். போடா உள்ள தூக்கி கட்டிமா புச்சம் போடா போடா உட்கார் நம்ம. ஆமா இந்த நாட்டுக்கு நான் வந்தேன். எப்படியா மேடம்? தாக்க தூக்கல ஏத்த உன்னை பாரி வெயில போட உன்னை வாந்தி வச்சு பாரு. ஏண்டா குடுக்குறேன் வாய் பத்தி எப்படி இருக்குது? உனக்கு அழகா சொல்லுங்க. வாய மூடு. போடி தேவையா? வாய மூடு. அடி மட்டும் போடி. யார் 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 யார்
பிரசன்ட் மேடம். ஏய் நீ வந்த உம்மால செத்த நீ உம்மால செத்துற நீ நான் தான் கூத்தரவன் அவங்க கூப்பிடுறான். எங்க அம்மாவா? நான் வந்தா சுத்திக்கிட்டு ஆயா வரேன். சரி சரியா. ஏய் போமா உள்ள சரி சரியா. போமா உள்ள போடி செல்லும் அக்கா சொல்றல போ உள்ள போ. அக்காவா? ஆமா. யார் அக்கா? நீ தங்கச்சி இருந்தா அக்கா இருக்கிறதா? யார் அக்கா? பொம்பளை என்ன சேர்த்துக்கிறீங்களா? யார் போடா உள்ள ஏய் ஓ சொன்னேன் நான் சொன்னேன் எப்படியான்னு சொன்னா? அதுதான் சொன்னேன். நம்ம சொன்னா சத்தியமா அது மட்டுமா? இவர் மேல சத்தியமா. ஏய் நான் தாசிதான், நான் பேசிதான், நான் கெவரியாதான். அது மட்டுமா? நான் லோப்பரி நான் தாசியா இருந்தா உனக்குன்னா, நான் பேசியா இருந்தா உனக்குன்னா, நான் தெவடியாதான். நீ தேவடியாதா? நீ தேவடியாதா? நீ தேவடியாதா? கேட்டனா உன்னை கேட்டனா தேவடியாதா? தேவடியாதா தான் நான் என்ன சொல்லுவேன்? வாய மூடு. ஏய் வாய தேவடி மூடுறா பாப்பா. ஐயோ வாய பாத்தியா? என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்றேன் போ. சரியா? சரி என் அணில் கூட மாட்டேன். மேல இருந்து இப்ப நாட்டுறிய யார் சம்பாதிச்சது? என் தாய் தந்து இனக்காக எடுத்து போட்டது. இதுக்கப்புறம் உனக்கு சொந்தமே கிடையாது. என்ன அண்ணின் கூடாததுக்கு எதுக்கு இந்த நாட்டுல இருக்கணும்? மேல மேலே கசிஞ்சா கூட பரவாயில்ல. அதுக்கு கழுத்து என்றால் செய்யும் மனமிருக்கும் என்று சொன்னார்களே, எனக்கு இப்படியெல்லாம் சித்திரவதை செய்கின்றார்கள் பாவி. நீ எப்படி சாவ போற? ஆண்டவா இறைவா, அம்மா காலம் செய்த கோலம் தானா? காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா. காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா. ஏனோ தெய்வத்தை மாறி அழிந்து போனது. காலம் செய்த கோலம் தானா, கடவுள்
எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தியரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு ஏய், அது மட்டும் கிடையாது. எனக்கு யார் தெரியுமா? எனக்கு அத்தான் ஓனே. இளவரசிகள் ஆமாங்க. அது எனக்கு சொன்ன அந்த ஒரு நாள் மாபெரும் சபையில் அனைவரும் முன்பாக என்ன அவமானப்படுத்தி விட்டாலே ஆமாங்க. ஆகவே இவன் என்ன செய்ய மாட்டேன் பொழுது அதற்கான தண்டனை தான் கொடுத்துட்டோம். இருந்தாலும் நான் புறப்படட்டுமா? புறப்படு நான் அது யார் தெரியுமா? யாரு நாங்கள் இருவரும். இப்போது இந்த ஏய்! அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அவளுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. நான் புறப்பட்டுமா? எப்படி தெரியுமா? அப்படியா? இனிமேல் இந்த நாட்டில் ஒரு இடமே கிடையாது. செல்வது இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம். அது என்ன மமதை உனக்கு? பார்த்தாயா? இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் தலையே காட்டுவேன். ஓடி ஓடி நாட்டை விட்டேன். அம்மா ஒரு நாட்டு இளவரசி பாராமை என்னுடைய கருத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த பருவ அவையிடத்திருக்கின்றானே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயி, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டும். அம்மா அம்மா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாய் எங்கம்மா மாறிலையும் எங்கம்மா தோளிலையும் நான் உறங்க ஏனகட்டி எங்கம்மா காற்றிலையும் எங்கம்மா மேட்டிலையும் நெத்தி வேர்வன் நெத்தன் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சேன் ஏ சாமி. அம்மா எனக்காக தியாகம் செய்த என் சுவாமி எனக்காக தியாகம் செஞ்சேன் ஏ சாமி. என்னைக்குமே நீதாயிரு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? நீதான்னு சொல்லி தெரியணுமா என் அம்மாவி கோடி சாமி உனக்கு ஈடாகுமா?
காலை வெட்டி நெல்லரிக்க கால் கடுக்க நீ நடப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரை தந்தரிப்பேன் நட்பறிக்கணி போடாக செஞ்சி அம்மா பெற்றவளே நீதான் கோவிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தானிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி தானாட்டி மோத மித்தமிட்டி மூச்சி கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்னை வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணுமா ஏன் அம்மாவி கோடி சாமி உனக்கு ஏடா என்ன விதி என்ன வெள்ளத்தில் தலைக்கு இப்படி வேடிக்கை பார்க்கின்றாயே இது உமக்கு நியாயமாகுமா இந்த பாவி நான் என்ன தவறு செய்தேன் என்ன தேங்க செய்தேன் இந்த சிறிய வயதில் எனக்கு இப்பேற்பட்ட சித்திரவதைகள் நடக்க வேண்டும் ஆண்டவா ஒரு பெண் என்று பாராமல் என்னை அடித்து என்ன சித்திரவதைகள் செய்து என்னுடைய கரத்தில் ஓட்டை கொடுத்து நான் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும் என்று அந்த பாவி உரைத்து விட்டாலே அம்மா இந்த பாவி நான் எங்கு சென்று எப்படி தாயே வாழப்போகின்றேன் இதற்கு மேற்பட்ட இந்த உலகத்தில் நான் யாருக்காகமா வாழ வேண்டும் வாழக்கூடாது அது தெரிகின்றதே மலை வச்சு அங்கு சென்று இந்த பாவியோட உயிரை விட்டுக் கொண்டிருக்கின்றேன் அந்த பாவி இறைவா பதித்த மணிமகுடும் குயில்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனதே அரசாங்கம்
என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடோ நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடோ நதிகளும் எனக்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வான் இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று கச்சம் எடுத்துரைத்த கவிக்குயில் பாரதிக்கு ஒரு வணக்கம். கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் செக்கிழுத்த வாவு சிதம்பரனாக்கு ஒரு வணக்கம். நாடு காக்க, தன் மானம் காக்க, தம்முயிர தூசண மதித்து மரக்கிளையில் தூக்குக்கிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா, தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்றும் மனையா ஜோதியா நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம். என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தை ரசிக்க வந்து வருகை தந்திருக்கின்ற கோடான கோடியுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடோ இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல்நாடு சென்றேன், பட்டங்கள் பல வைத்தேன். இன்று தாயக திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமோடு வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய அன்பு காதலி, என்னுடைய அன்பு காதலி மாலாவை சந்திக்க வேண்டும். மாலா